இன்றைக்கி நம்ம குக்கரில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வெண்பொங்கல் செய்கிறதுக்கு நான் இந்த உலக்கில் தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ 3/4 டம்ளருக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அண்ட் 1/4 டம்ளருக்கு வந்து இந்த பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ எங்கள் 2 பேருக்கு வந்து இந்த ஒரு உலக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். எங்கள் 2 பேருக்கு ப்ளஸ் என்னோடய குழந்தைக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கரெக்டாக இருக்கும். அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச மெஷர்மெண்ட், அதாவது இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுக்கணும். ஸோ வறுத்து எடுக்கும் போது இன்னுமே பொங்கல் வந்து நல்லா மணமாக இருக்கும். நான் எப்போவுமே வந்து வறுத்து தான் நான் வந்து செய்வேன். இப்போ நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். ஸோ நான் வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் வந்து தனியாக மாற்றி வச்சுட்டு இப்போது அதில் கொஞ்சம் தண்ணி முங்குற அளவுக்கு, அதாவது அரிசி முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அடுத்து அடுப்பில் ஒரு குக்கர் வைக்க போகிறோம். நாம் இன்றைக்கி குக்கரில் தான் இந்த பொங்கலை செய்ய போகிறோம். ஸோ தண்ணி மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்த உலக்குக்கு, அதாவது 3 உலக்கு தண்ணி வந்து எடுக்கணும். நார்மலாக அரிசிக்கு வந்து ஒரு உலக்குக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ பொங்கல் நல்லா குழஞ்சி வரணும் அப்படின்றதுக்காக 1 டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் எடுக்கணும். நம்ம இந்த உலக்கில் எடுத்தனால 3 உலக்கு தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த கப் மெஷர்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் அதுக்கு வந்து அந்த 3 குவான்டிட்டி வந்து வரணும். ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவி 2 நடை நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணி லைட்டாக கொதித்து வரும்போதே வந்து இந்த அரிசியும் இந்த பாசிப்பருப்பையும் நம்ம வந்து குக்கரில் போட்டுடலாம். அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பொடி உப்பு யூஸ் பண்ணான்னா கொஞ்சம் அதிகமாயிரும் அப்படின்றனால. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம நெய் போட்டு தாளிப்போம். இருந்தாலுமே வந்து இந்த அரிசி வேகிறதுக்கு முன்னாடி நெய் போட்டோம் அப்படின்னா திறக்கும் போது நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரை இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு எனக்கு வந்து இந்த விசில் கணக்கெலாம் தெரியாது. 2 விசில் 5 விசில்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த கணக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த ப்ரெஷர் ஆவி வரும்போது இந்த விசில் நான் போட்டுட்டு நார்மலாக அரிசி வேகிறதுக்கு வந்து 7 நிமிஷம் கணக்கு வச்சுருப்பேன். பட் இப்போ பொங்கல் வந்து நல்லா குழையணும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2 நிமிஷம், ஒரு 8 9 நிமிஷம் கணக்கு வச்சுட்டு இந்த விசிலை வந்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ அடுப்புலேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு விரலளவு பெரிய ஒரு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 4 மிளகாவையும் வந்து நல்லா கீறி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பொங்கலை வந்து நல்லா கிளறி விடணும். பார்க்க அரிசியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கிளறினீங்கன்னா தான் எவ்வளோ குழஞ்சிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடியிலேருந்து விட்டு. இப்போ அந்த சூட்டிலே வந்து ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நெய்யை வந்து நல்லா போட்டு இன்னுமே நல்லா கிளறி விடுங்க. நான் வந்து 2 ஸ்பூன் நெய்யை தாராளமாக ஊற்றி நல்லா கிளறி விட்டுருக்கேன். ஸோ கிளறினதுக்கப்புறம் இப்போ அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்காக. இப்பயுமே வந்து நல்ல நெய் 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முந்திரியை தான் வந்து நல்லா வறுக்க போகிறோம். நெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த முந்திரியை வந்து போட போகிறோம். இப்போ வந்து நம்ம முந்திரியை போட்டுடலாம். இதில் நீங்கள் உடச்ச முந்திரியும் போடலாம், இல்லை முழுசாக இருக்க முந்திரியும் கூட போடலாம். நான் ஓரளவு கைப்பிடி அளவு முந்திரியை போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா இதை வறுத்து எடுத்துடலாம். அப்போ தான் வந்து இன்னுமே அந்த பொங்கலில் வந்து சாப்பிடும்போது அப்படியே க்ரன்ச்சியாக கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போ பொங்கலில் எடுத்து கொட்டிடலாம். ஸோ பொங்கலில் எடுத்து கொட்டிட்டு இதையுமே வந்து நல்லா கிளற போகிறோம். இப்போ அதே பேனை எடுத்துக்கோங்க. அதே பேனில் இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 4-5 ஸ்பூன் கூட போடுங்க தாராளமாக. எவ்வளோக்கு எவ்வளோ நெய் வந்து போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பொங்கல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 4-5 ஸ்பூன் நான் போட்டுட்டு இப்போ வந்து அந்த நெய் நல்லா காயுது. நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கோங்க, முழு மிளகு போட்டுட்டு இப்போ வந்து சீரகமும் அதே மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த இஞ்சி துண்டுங்கள்லாம் போட்டுருங்க. கூடவே அந்த 4 மிளகாவும் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை லைட்டாக கீறி விட்டுட்டு இந்த தாளிப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வர்றது தெரியுது இல்லையா.
ஸோ நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயமும் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க, இன்னுமே ரொம்ப வாசனையாக இருக்கும் பொங்கலுக்கு. ஸோ நல்லா அது வந்து எல்லாமே தாளிப்போம், நல்ல தாளிப்பெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் அது வெடிக்கிற சத்தம் கேட்குது. இந்த தாளிப்பை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பொங்கலில் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ பொங்கலில் வந்து அதோட தாளிப்பு தான் மெயினான விஷயமே. நல்லா அந்த முந்திரி, மிளகு, இஞ்சி, மிளகா எல்லாத்தையும் வந்து நல்லா நெய்யில் போட்டு வறுத்துட்டு அந்த பொங்கலில் கொட்டி அதை கிளறும் போது அந்த வாசனையே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஃபைனலி நம்மளோட வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்கிறதுக்கு பாசிப்பருப்பு கெட்டியான சாம்பார் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதோ பாசிப்பருப்பு சாம்பாரோட ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட் ஒன்றும் இல்லை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.